ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் 3rd யூனிட் பார்க்குறோம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இது கெமிஸ்ட்ரி, ஓகேவா? அது இன்ட்ரோடக்ஷனில் த ப்ராசஸ் இன் விச் சம்திங் பிகம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் இயர்லி அப்படிங்கிறது தான், ஓகேவா? இட் இஸ் அன் அப்சர்வபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். இங்கே சேஞ்ச் இன் தி லா ஆஃப் நேச்சர். இன் அவர் டே டு டே லைஃப் வி சி மெனி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். Weather changes periodically, daily, seasonally. Season changes periodically, okay. A paper burns readily while it takes from a few days for a nail rust ஆகிறது. அதெல்லாம் it takes few hours to milk to turn into curd. வெஜிடபிள்ஸ் வந்து குக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க சேஞ்சஸ். அது எல்லாமே சேஞ்சஸ் தாங்கிறாங்க, கெமிக்கல் சேஞ்சஸ் தான் சொல்கிறாங்க. The said changes are accompanied by changes in property like shape, color, temperature, position or composition. Some changes can be observed when some others are not possible to notice அப்படிங்கிறாங்க, ஓகேவா? Classification of changes. There are different types of changes observed in nature that occurs around. Some changes take place very quickly while others take hours, days or may even years. Some changes are temporary while some others are permanent. Some changes produce a new substance while others do not. Some changes are natural while others are made by human beings. Some changes are desirable to us but some changes are not desirable அப்படிங்கிறாங்க. We shall now try to classify changes on பேசிஸ் ஆஃப் சர்டைன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸஸ். சில சேஞ்சஸ் வந்து டெம்ப்ரரியாக இருக்கும், சில சேஞ்சஸ் பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? நேச்சுரலாக நடக்கலாம், இன்னொன்று ஹியூமன்னால் நடக்கலாம் சேஞ்சஸ்ஸு அப்படிங்கிறாங்க, ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட், ரிவர்ஸ் அண்ட் இர்ரிவர்சிபிள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள், நேச்சுரல் அண்ட் மேன்மேடு. அடுத்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் பார்க்கலாம். அடுத்து changes which take place over a long period of time, hours or days, months are known as slow changes. Grow of nail, hair, changes of season, germination of sheets. இது எல்லாத்துக்கும் டைம் அதிகமாக எடுக்கும், அதனால் ஸ்லோ சேஞ்சஸ். ஃபாஸ்ட் சேஞ்சஸ்னால் என்னென்னா சேஞ்சஸ் while taking within a short period of time, செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். bursting of balloon, breaking of glasses, bursting of fire cracks, burning of paper, இதெல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும், சீக்கிரங்கிறாங்க. இதுதான் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ். ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிளில் வந்து சேஞ்சஸ் விச் கேன் ரிவர்ஸ்டு டு பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் நோன் அஸ் ரிவர்சிபிள். டச் மீ நாட் பிளான்ட், ரெஸ்பாண்டிங் டு டச், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட் அண்ட் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். இப்போ வந்து டச் மீ நாட் பிளான்ட் டச் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயில் அடிச்சு தான் அது ஓகே ஆகிடும். அதே மாதிரி ரப்பரை ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் விட்டோம்னா அது நார்மல் பொசிஷன், தட் இஸ் ரிவர்சிபிள், டக்குன்னு மாறிக்கோங்க. அங்கே மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் மெல்ட் ஆன பிறகு நம்ம ட்ரேலேருந்து எடுத்து வைக்கிறோம், மறந்துடுறோம், மெல்ட் ஆகி வாடுற மாதிரி. இது மறுபடியும் கொண்டு போய் வச்சோம்னா மறுபடியும் மாறிக்கும், அதான் ரிவர்சிபிள். இரிவர்சிபிள்னால் மாற்ற முடியாது. இது கூட ரிவர்சிபிள் தான் சொல்கிறாங்க. கப்பலாக போட்டுட்டு மறுபடியும் பேப்பரை மாற்றிடுறோம், ஓகேவா? ரிவர்சிபிள். சேஞ்சஸ் விச் கேன் ரிவர்ஸ் ஆர் cannot be reversible or called irreversible changes. பேக் டு தி நார்மல் பொசிஷன் பண்ண முடியாது வந்து irreversibleங்கிறாங்க, ஓகேவா? இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பலூனை ஓட்டை வச்சு குத்திட்டோம் அப்படின்னா பலூன் மறுபடியும் ஊத முடியாது. கேண்டில் மெல்ட் ஆகி வந்துச்சுன்னா மறுபடியும் இது பண்ண முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து சேஞ்சஸ் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், டைஜஷன் ஆஃப் ஃபுட், மேக்கிங் இட்லி பேட்டர், இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிளுங்கிறாங்க. இர்ரிவர்சிபிள், மறுபடியும் அதை மாற்றிக்கவே முடியாது. தயிரை வந்து மறுபடியும் பாலாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இட்லி பேட்டர் புளிச்ச மாவு மறுபடியும் பழைய மாவு மாற்ற முடியும். டைஜஷன் ஆகி ஃபுட் ஆகிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபுட்டாக மாற்ற முடியாது, அதான் சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறாங்க. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டெம்பரரி சேஞ்சஸ் இன் விச் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் தி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பட் நாட் இன் எ கெமிக்கல் காம்போசிஷன், ஹென்ஸ் நோ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஓகே. சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். அங்கே வந்து ஐஸ் க்யூப் கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அது வந்து இங்கே வந்து ரிவர்சிபிளில் வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் சேஞ்சஸும் அது வந்து இன்க்ளூட் ஆகும். ஏன்னா அது வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது, அதனால் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வரும். அடுத்து வந்து சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா
ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்குது அங்கே அப்படிங்கிறாங்க. இங்கேயும் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் வரும், ஏன்னா அது வந்து ரிவர்சிபிள். அடுத்து, let us now understand the physical changes that take place in water. You already know that water exists in 3 states: solid, liquid, gas. Changes of a state take place either by heating or by cooling. By heating, energy is supplied, or by cooling, energy is taken away. These are the reason for the changes. Ice into water on heating, melting. அடுத்து, water into steam on heating, vaporization. Steam into water on cooling, அது வந்து condensation. Water into ice or cooling is called freezing. The changes of the state from solid to gas, டேரெக்டாக சாலிட்லேருந்து கேஸாக மாறுது பாருங்கள், அது வந்து சப்ளிமேஷன். கேம்பர் நம்ம வந்து சூடம் பற்ற வச்சோம்னா அது சாலிடில் தான் இருக்குது, அது ஒன்று லிக்விட் டக்குன்னு அப்படியே கேஸாக மாறிடும், அதான் சொல்கிறாங்க. அடுத்து, let us understand one more physical changes, dissolution, and the spreading of solid particles broken into individual molecules among liquid molecule is called dissolution. Solvent is a substance that dissolves the solute. Solute is the substance that dissolved in solvent to make a solution. சால்வெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு சப்ஸ்டன்ஸு டிசால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸை ஹோல்டு பண்ணி வச்சுருக்குது, ஓகேவா. சொல்யூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து தண்ணி, சர்க்கரை இருக்குன்னா தண்ணி வந்து சால்வெண்ட்டு, சொல்யூட்டுங்கிறது வந்து தண்ணி வந்து சால்வெண்ட்டு, சொல்யூட்டுங்கிறது சர்க்கரை. வென் solute is dissolved in solvent, it forms solution. Solute plus solventன்னு போடுறாங்க, ஓகேவா. வாட்டர் இஸ் known as the universal solvent, அதான் நான் சொன்னேன் சால்வெண்ட், அது எல்லாத்தையும் கரைக்கும். இட் dissolves a wide range of substance, சர்க்கரையை கரைக்கும், உப்பு கரைக்கும், எல்லாமே, ஓகேவா. அதான் சொல்கிறாங்க சால்வெண்ட் வாட்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். சால்வெண்ட்னா வாட்டரு. எப்படி நினைப்பு வச்சுக்கிறீங்கன்னா, எப்படி வச்சுக்கலாம், வாட்டருங்கிறது தான் சால்வெண்ட்டு. ஓகேவா. இங்கே என்னென்ன இது போகுதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா. அடுத்து, கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு. வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னொன்று சொல்யூட்டுங்கிறது அந்த கரைக்கிறது எல்லாமே, ஓகேவா. கரைவான் அது வரும். கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் விச் தேர் இஸ் அ சேஞ்சஸ் இன் கெமிக்கல் கம்போசிஷன் அண்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. பர்னிங் ஆஃப் வுட்டு, பாப்பிங் ஆஃப் பாப்கார்ன், பிளாக்னிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸ், இதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ்னால இருக்குது. நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு ஃபிசிக்கலில், ஆனால் கெமிக்கலில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து, நோ சேஞ்சஸ் இன் கெமிக்கல் கம்போஷன். இதில் சேஞ்சஸ் இன் கெமிக்கல் கம்போஷன், இட் இஸ் அ டெம்பரரி சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச், ரப்பர் பேண்டை இழுத்தோம்னா அது ஒரு டெம்பரரி சேஞ்ச், மறுபடியும் விட்டால் பெர்மனன்ட், அந்த பொசிஷன் பழைய பொசிஷனுக்கு. இது வந்து பெர்மனன்ட் சேஞ்சு. இது ரிவர்சிபிள், இது இர்ரிவர்சிபிள். கெமிக்கல் சேஞ்ச் வந்து இர்ரிவர்சிபிள். இந்த பிக்சர்லேருந்து எது வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல்னு சொல்லணும். பர்னிங் ஆஃப் இது வந்து என்னது, கெமிக்கல், வேறு காம்பவுண்ட் வந்துடும். பாயிலிங் ஆஃப் வாட்டர் வந்து ஃபிசிக்கல், மறுபடியும் சரி பண்ணிக்கலாம் அதை. மெல்ட்டிங் ஆஃப் சாக்லேட்டும் வந்து என்னது, மறுபடியும் அதை ஹார்டாக மாற்றிக்கலாம், ஓகேவா. ஆனால் பாப்கார்ன் வந்து ஒன்ஸ் இதுவாகிடுச்சுன்னா மறுபடியும் இதுவாகாது, அதனால் வந்து அது கெமிக்கல். டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள், ஓகேவா. Desirable, the changes which are useful and not harm to our environment. Desirable is known as desirable changes. Ripening of fruits, growth of plants, cooking of food, milk changing into curd, இதெல்லாம் desirable. Undesirable தேவையில்லாத changes which are harm to our environment are not desirable to us, known as undesirable. Deforestation, decaying of foods, ரஸ்டிங் ஆஃப் அயன். இப்போ இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அழிவு, அன்டிசைரபிள். டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட்டும் அன்டிசைரபிள், தேவையில்லாத ஃப்ரூட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக் டு சிக்கன் வந்து தேவை நமக்கு, டிசைரபிள். விண்மில்ஸ் டு எனர்ஜி, அதுவும் தேவை, டிசைரபிள். ரைப்னிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து தேவை, ஆனால் டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட் வந்து அன்டிசைரபிள், தேவையில்லாமல் அழுகிறது வந்து நல்லதா கெட்டது தானே, அதான் சொல்கிறாங்க. நேச்சுரல் அண்ட் ஹியூமன்
made changes. Natural changesனா changes which take place in natural on their own and beyond the control of the human being is known as natural changes. Rotation of the earth, changing of the face of moon, rain, இதெல்லாமே ஓகேவா. Human made or artificial changes, the changes which are brought about by human being is known as human or man made or artificial changes. They will not happen on their own. Cooking, deforestation, cultivating crops, construction of building. ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளட்டுங்கிறது நேச்சுரல் சேஞ்சஸ்ஸு. கார்பென்ட்ரி வந்து ஹியூமன் மேடு. பிளான்டிங் ஆஃப் சீட்லிங் வந்து ஹியூமன் மேடு. லேண்ட்ஸ்லைடு வந்து நேச்சுரல். ஓகேவா. அடுத்து வந்து அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Everything in the world undergoes changes and changes in our position, shape, size, state, color, temperature and composition etc. Fast change வந்து short period changes, slow change வந்து long period time. Reversible change can go back to its original position, irreversible cannot go back to original position. Desirable changes useful to the environment are harmless to the environment. Undesirable வந்து harmful to the environment. Natural changes that occur in place are natural on their own. Human made வந்து changes brought by human. அடுத்து சால்வெண்ட். நேச்சுரல் சால்வெண்ட் வந்து எப்பொழுதுமே வாட்டர் தான். சால்வெண்ட் நேச்சுரல் சால்வெண்ட் வந்து வாட்டர் தான். A solvent which solute which dissolves in solvent make a solution. The process of dissolving the solute into solvent is called dissolution. The process of dissolving the solute in solvent. வாட்டரில் நம்ம வந்து சொல்யூட்டை ஏதோ ஒன்று என்னது சுகரோ சால்ட்டோ ஏதோ ஒன்று அதை கரைக்கிறோம், அதுக்கு பேர் டிஸ்சொல்யூஷன். ஓகேவா. பிரித்து எடுக்கிறது தான் டிசால்விங். பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கரைஞ்சி போகுதுன்னா அது சொல்யூஷனு, பிரித்து எடுத்தாங்க அப்படின்னா டிசொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அதான் அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா. இப்போ வந்து சூஸ் தி அப்ராக்சிமேட் ஆன்சர். வென் ஐஸ் மெல்ட்ஸ் டு ஃபார்ம் வாட்டர் டு சேஞ்ச் அக்கர் இட்ஸ் ஸ்டேட். ஓகேவா. ஏன்னா ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா என்னது சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட்டாக மாறுது. ஓகேவா. ட்ரையிங் ஆஃப் வெட் க்ளோத்ஸ் இன் ஏர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். அது வந்து இப்போ வந்து தண்ணி இருக்கும், அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் தான் நடக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் கர்ட் ஃப்ரம் அ மில்க் இஸ் அன் irreversible சேஞ்சு. இப்போ வந்து தயிராக மாறின பிறகு மறுபடியும் மில்காக மாற்ற முடியாது, அதனால் irreversible சேஞ்ச். அவுட் ஆஃப் தி ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் அ டிசைரபிள் சேஞ்சஸ் இஸ் என்னது சேஞ்சஸ் ஆஃப் சீசன். நமக்கு தேவையானது இது சேஞ்சஸ் ஆஃப் சீசன் நடக்கணும். அடுத்து ஏர் பொல்யூஷன் லீட்ஸ் டு ஆசிட் ரெயின் இஸ் அ ஹியூமன் மேட் சேஞ்ச். டி ஆப்ஷன். அடுத்து மேக்னெட்ஸ் அட்ராக்ட்ஸ் அயன் நீடில், திஸ் இஸ் அன் ரிவர்சிபிள் சேஞ்ச். அட்ராக்ட் ஆகும், திருப்பி எடுத்துடலாம். பாயிலிங் ஆஃப் எக் ரிசல்ட்ஸ் இன் என்னது irreversible change. Changes that occurs are harm to us are undesirable change. Plants convert carbon dioxide and water into starch. This is a natural change. Bursting of firecrack is a fast change, where germination of seed is a slow change. அடுத்து growing of teeth in infant is a slow change. True. Burning of matchstick is a reversible. தப்பு. False. மறுபடியும் அதை மாற்ற முடியாது. Change the moon to full moon is a human made. False. Natural அது. Digestion of food is a physical change. False. Chemical change அது. அடுத்து in a solution of salt in a water is a solute. இது வந்து false. water always solvent, நம்ம natural solvent பார்த்துருக்கோம். அடுத்து curdling of milk is an irreversible change. Formation of cloud is an reversible change. இது வந்து ரிவர்சிபிள், மறுபடியும் அது கலைஞ்சி போயிடலாம், மறுபடியும் ஃபார்ம் ஆகும். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒரு நேச்சுரல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் கோல் வந்து ஹியூமன் சேஞ்ச். அடுத்து டிசால்விங் ஆஃப் குளுக்கோஸ், அது வந்து ரிவர்சிபிள் சேஞ்ச். டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு வந்து இர்ரிவர்சிபிள், மாற்ற முடியாதது. அடுத்து குக்கிங் ஆஃப் ஃபுட் வந்து டிசைரபிள் சேஞ்ச். டீகேயிங் ஆஃப் ஃபுட் வந்து அன்டிசைரபிள் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் வந்து ஃபாஸ்ட். ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து ஸ்லோ. அடுத்து ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. growth of a child, blinking of eye, rusting, germination of seed. இது எல்லாமே ரஸ்டிங்கை தவிர மீதி எல்லாமே தேவையானது, டிசைரபிள். அடுத்து க்ளோவிங் ஆஃப் பல்பு, லைட்னிங் ஆஃப் கேண்டில், பிரேக்கிங் ஆஃப் காஃபி மக், கர்ட்லிங் ஆஃப் மில்க்கு. இதில் பிரேக்கிங் ஆஃப் காஃபி மக் மட்டும் அன்டிசைரபிள், மற்ற எல்லாமே தேவை தான். அடுத்து ராட்னிங் ஆஃப் எக்கு, கண்டன்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர், ட்ரிம்மிங் ஆஃப் ஹேரு, ரைப்பிங் ஆஃப் ஃப்ரூட். இதில் வந்து ராட்னிங் ஆஃப் எக்கு வந்து தேவையில்லாதது, மீதி எல்லாமே வந்து தேவையானது தான். Uh, inflating of balloon, popping of balloon, drying of milk, இது எல்லாமே வந்து தேவையானது. அடுத்து க்ளோவிங் ஆஃப் மில்க், லைட்னிங் ஆஃப் கேண்டில், பிரேக்கிங் ஆஃப் காஃபி மக், கர்ட்லிங் ஆஃப் மில்க். இதில் வந்து ராட்னிங் ஆஃப் எக்கு வந்து தேவையில்லாதது, மீதி எல்லாமே வந்து தேவையானது தான். இன்ஃப்ளான்டிங் ஆஃப் பலூன், பாப்பிங் ஆஃப் பலூன்,
அடுத்து ஃபேடிங் ஆஃப் வால் பெயிண்ட், அடுத்து பேர்னிங் ஆஃப் கெரோசின். இதில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த இன்ஃப்ளாட்டிங் ஆஃப் பலூன் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.